அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். ஸ்ரீலிங்க புராணம் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது பாசுபத விரதம். நந்திகேஸ்வரர் சனத்குமரருக்கு உபதேசிக்க பாசுபத விரதம் பற்றி சூதர் முனிவர்களுக்கெல்லாம் விவரிக்க ஆனார். பிரம்மாதி தேவர்களும் கைலியங்கிரி வாசனை கை கூப்பி தொழுது பசுபாசம் அகன்றிட அருள் புரியுமாறு பிரார்த்திக்க ஈசன் பாசுபத விரதத்தை அனுஷ்டிக்குமாறு கூற அவர்களும் அந்த விரதத்தை அனுஷ்டித்து பசுத்தன்மை நீங்க பெற்றனர். பாசுபத விரதம் என்பது 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடியது. ஈசனே விளம்பியது. சித்திரை திங்களில் படிகலிங்கத்தில் ஈசனை ஆலாகனம் செய்து அபிஷேகம் செய்து அலங்கரித்து பொற்றாமரையை நடுவில் வைத்து நறுமல மலர்கள் கொண்டு அர்ச்சித்து தூப தீப நெய்வேத்திய உபச்சாரங்கள் செய்து இறைவன் நாமத்தை உளமுருக ஜபித்து வணங்க வேண்டும். தென் திசையில் அகில், மேற்கில் மனோசிலை, வடக்கில் சந்தனம், கிழக்கில் அரிதாரம் ஆகியவற்றை பீடத்தில் அருகில் வைத்து ஈசனை ஆராதிக்க வேண்டும். வைகாசியில் வைரலிங்கத்தை வைத்தும், ஆணியில் மரகதலிங்கம், ஆடியில் முத்துலிங்கம், ஆவணியில் நீலலிங்கம், புரட்டாசியில் மரகதலிங்கம், ஐப்பசியில் கோமேதகலிங்கம், கார்த்திகையில் பவளலிங்கம், மார்கழியில் வைடூரியலிங்கம், தையில் புஷ்பராகலிங்கம், மாசியில் சூரியகாந்தத்தால் ஆன லிங்கம், பங்குனியில் பளிங்கு கல்லினால் ஆன லிங்கம் என்று வைத்து பரமனை தொழ வேண்டும். ரத்தினங்களுக்கு பதிலாக பொன், வெள்ளி, செம்பினாலான லிங்கங்களை கூட பூஜிக்கலாம். இவ்வாறு 12 மாதங்களும் நன்கு பூசை செய்து அந்தணர்களுக்கு உணவு முதலிய உபச்சாரங்கள் செய்து அவர்களை ஈசன் வடிவாக எண்ணி அர்ச்சித்து வணங்கி லிங்கங்களை தானம் செய்ய வேண்டும். பூஜித்த லிங்கங்களை சிவாலயத்தில் சேர்க்கலாம். பின்னர் வியான போகன தோத்திரத்தால் சிவனை துதிக்க வேண்டும். அவ்வாறு செய்பவர்கள் பசுபாசம் நீங்கி சிவலோகம் அடைவர். நம சிவாய சுட்டாய நிர்மலாய யசவினே துஷ்டாந்தகாய சர்வாய பவாய பரமாதிமானே என்று தொடங்கும் துதி வியாபோகன ஸ்தோத்திரமாகும். உமா மகேஸ்வர விரதம். அஷ்டமி, சதுர்த்தி ஆகிய நாட்களில் உபவாசம் இருந்து ஓராண்டு விரதம் இயற்றிய பின் பொன்னாலோ வெள்ளியாலோ லிங்கத்தை அழகுடன் செய்து உமையோடு பிரதிஷ்டித்து என் வினை தீர்த்தருள்வா என்று பிரார்த்தித்து மேலதாளங்களுடன் லிங்கத்தை சிவாலயத்திற்கு எடுத்து சென்று மறையோருக்கு பொருள்களோடு தானம் செய்ய வேண்டும். பசும்பொன்னால் அமைந்த லிங்கத்துடன் ரிஷபமும் சூலமும் அமைத்து ஓராண்டு வழிபடுவோர் சிவலோக பிராப்தி அடைவார். இந்த உமா மகேஸ்வர விரதத்தை ஆண் பெண் இருபாலரும் பக்தியோடு கடைபிடிக்கலாம். ஈசன் திருவருளை வேண்டி அனுஷ்டிக்கும் விரதத்தின் முடிவில் பஞ்சாட்சர மந்திரத்தை பக்தியோடு பூஜிக்க வேண்டும். ஓம் நம சிவாய.